நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா குர்ஆனிலே குழந்தையோடு சம்பந்தப்படுத்தி சில தாய்மார்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சம்பந்தமாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் எல்லாம் நீங்க ஒரு 4 வரி தான் இருக்கிறதுல. ஆனா அதுல எதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை மீது உள்ள பாசம் மட்டுமல்ல, அந்த குழந்தை மீது உள்ள வெறும் பாசம் மட்டுமல்ல நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த குழந்தை மீது உள்ள கவனம், எதிர்காலம், இந்த பிள்ளை எப்படி வரணும் என்கின்ற மாதிரியான அந்த ஆர்வம் எல்லாவற்றையும் பார்ப்பீங்க. இன்னி உய்து பிக்க வதுர்ரியத்தஹ மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதாவது யா அல்லாஹ் உன்னிடத்தில் இந்த குழந்தையை ஷைத்தான் அவருடைய பரம்பரையையும் ஷைத்தானை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பரம்பரையும். நம்ம இந்த குழந்தைக்கே பாதுகாப்பு கேட்கறது குறவு. அந்த துஆல எப்படி வருது, வதுர்ரியத்தஹ, இந்த பிள்ளையுடைய பரம்பரையை என்ன செஞ்சிரு, ஷைத்தானிலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உயர்ந்த ஹிம்மத், உயர்ந்த ஆர்வம் தான் குழந்தைகளை உருவாக்குவதற்கான முதல் படிக்கல். தாய் தந்தை இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த ஆர்வம், உச்சகட்ட ஆர்வம், இது எப்படி வரணும் அப்படி என்பதிலே உள்ள ஆர்வம்.